ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் முதல்ல என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபியோடு வந்திருக்கோன்னா ஒன் பாட் ரைஸாக காய் சாப்பாடுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா கடல் பாசி, அப்புறம் பிரியாணி இலை ஒரு 2, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 1, இதெல்லாம் எண்ணெயில் போட்டுடலாங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட ஒன்றா இஞ்சி பூண்டு விழுது நல்லா நச்சு போட்டிருக்கேங்க. இதையும் இதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும். அதோட ஒன்றா ஒரு 4 கொத்து கறிவேப்பிலை, இதெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 தக்காளிங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். அதோட ஒன்றா மஞ்சத்தூள், வதங்குறதுக்கு நல்லா உப்புங்க, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது காய் நம்ம கட் பண்ண காய் போட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா லூக்கலும் போட்டிருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் என்ன ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும். அதோட ஒன்றா பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அப்புறம் கறி மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் தூளும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிறத கணக்கில் ஊற்றி நான் தண்ணி நல்லா கொதி வரும்போது அரிசி போட்டுடுறேங்க. இந்த அரிசியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் முதல்ல என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொதி வரும்போது கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வரணும் சாப்பாடு. அந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரே விஷில் விடுங்க. ஒரு விஷில் விட்டு எடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அப்புறம் மீன் மேக்கரில் கூட பிரியாணி செஞ்சு போட்டிருக்கோம். மீன் மேக்கர் சில்லி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதோட மீன் மேக்கர் சில்லி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஓகேங்க, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.